ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இன்று அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டம் தரும் தெய்வங்களை பற்றி பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நெருக்கடியான நேரத்திலும் உண்மையை சொல்லும் உத்தமர்கள். எல்லாவற்றிலும் முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்று அவர்கள் துடிப்பு இருக்கும். இவர்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் தரும் விஷயங்கள், இவர்கள் தவிர்க்க வேண்டிய அம்சங்கள் குறித்து ஜோதிட நூல்கள் விவரிக்கின்றன. அஸ்வினி நட்சத்திரம் 3 தாரங்களை அல்லது தாரைகளை உள்ளடக்கியது. குதிரை வடிவம், தேவர்களின் அருளுடன் இணைந்தது. இதன் தேவதை அஸ்வினி தேவர்கள். அஸ்வினி அன்பர்கள் எந்த செயலையும் விதிமுறை மீறாமல் செய்து முடிப்பதில் சிறந்தவர்கள். எந்த வேலையை தொடங்கினாலும் அதை முடிக்கும் வரை தொடர்ந்து செய்வார்கள் என்கிறது ஜாதக அலங்காரம் என்ற நூல். எக்காரணம் கொண்டும் சோம்பல் உங்களை அணுகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இளமையில் வறுமையை அனுபவித்தாலும் முதுமையில் வளமை பெறுவீர்கள், சிறப்பாக வாழ்வீர்கள் என்கின்றன ஜோதிட நூல். ஆகவே பணப்பற்றாக்குறையை நினைத்து மனம் தளராமல் செயல்படுவது முக்கியம். வீர தீர கிரகமான செவ்வாயின் ராசியான மேஷத்தில் இந்த நட்சத்திரம் வருகிறது. இதில் பிறந்த நீங்கள் தன்மானம் அதிகம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். என்றாலும் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டும், அது அவசியம். படிப்பிலும் விவாதங்கள் புரிவதிலும் இயல்பிலேயே அதிக ஆர்வம் இருக்கும். இசை ஓவியத்திலும் ஈர்ப்பு இருக்கும். ஆகவே இந்த விஷயங்களில் முனைப்புடன் செயல்பட்டால் பரிசு கிடைக்கும், பாராட்டுக்கள் கிடைக்கும். இதுக்கெல்லாம் அதிக வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பார்கள். சரியானவர்களை நீங்கள் தேர்வு செய்து கொண்டால் அவர்கள் மூலம் வாழ்வில் முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டாகும். கடின உழைப்பு, நேர்மை, நிர்வாகத்திறமை மிகுந்தவர் நீங்கள். அதே நேரம் மேலதிகாரிகளுடன் தேவையற்ற பிணக்குகளை விலக்கினால் உங்களின் முன்னேற்றத்தில் தடை ஏற்படாமல் தடைகள் நீங்கும். விரைவில் பெரிய பதவிகள் தேடி வரும். உங்களில் பலருக்கு சொந்த தொழிலில் ஆர்வம் இருக்கும். விரும்பும் தொழிலில் தேவையான அனுபவம் பெற்றபின் தொழிலில் இறங்குவது நல்லது. 45 வயதுக்கு மேல் சொந்த தொழிலில் கால் பதித்தால் நீங்கள் தொட்டதெல்லாம் துவங்கும். ஜாதகத்தில் செவ்வாயும் கேதுவும் வலுவாக இருந்தால் ரியல் எஸ்டேட், கட்டடம் ஆகிய துறைகளில் செல்வந்தர்களாக திகழ்வீர்கள். இராணுவம், காவல்துறை, உணவு விடுதிகள் போன்ற தொழில்களில் ஈடுபடுவர். ஆயகலர்கள் 64, குறிப்பாக பொதுக்கல்வி, கிரய விக்கிரயம், பல்பொருளங்காடி, பங்குச்சந்தை, கைவினைப் பொருட்கள், வியாபாரம், மருத்துவ வகைகள், பயணம் ஆகிய செயல்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தின் இணைப்பு வெற்றிக்கு வழிவகுக்கும் என்கிறது வராகமிரர் நூல். உங்களில் பலருக்கு 30 வயதுக்குள் சொந்த வீடு அமையும். ஒரு சிலருக்கு சுயஜாதகப்படி சொந்த வீடு யோகம் மாறுபடலாம். வாகன யோகமும் உண்டு. இவற்றுக்காக லோன் வாங்கும்போது சிறிய அளவில் லோன் வாங்குங்கள். 3/4 பங்கு சொந்த பணமாகவும் 1/4 பங்கு லோன் போட்டும் வாங்க வேண்டும். அஸ்வினி அன்பர்களின் அரசியல் ஆர்வம் கொண்டவர்கள். 50 வயதுக்கு மேல் அரசியலில் வெற்றி பெறுவார்கள். உடல்நிலையை பொறுத்தவரையிலும் பைல்ஸு, கணுக்கால் வரை முதுகத்தண்டு பிரச்சனை போன்றவற்றால் சிரமங்கள் ஏற்படும். மத்தியம வயதை கடந்தவர்கள் பழுமிகுந்த பொருட்களை தூக்குவதை தவிர்க்க வேண்டும். அஸ்வினி முதல் பாதத்தில் பிறந்தால் பிறர் பொருள் மீது ஆசைப்படுவர். 2வதில் பிறந்தால் உடல் உழைப்பை குறைத்து கொள்வர். 3வதில் எல்லோருக்கும் பிரியமாக இருப்பர். 4வதில் நீண்ட ஆயுளுடன் வாழ்வர் என விவரிக்கின்றன வராகமிரர் நூல். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள்: முருகப்பெருமான், விநாயகர், மகாவிஷ்ணு. ஆகவே இந்த 3 தெய்வங்களையும் வழிபட்டு நீங்கள் அதிர்ஷ்டத்தை பெற்று இன்பமாக வாழ்வீர்களாக. வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய்.